ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பகவத்கீதையில் பெரும் போரின் தொடக்கத்தில் கிருஷ்ணர் சங்கு ஊதுவதன் மூலம் இந்த தெய்வீக சடங்கை தொடங்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் இறந்தவர்களை மயானத்திற்கு எடுத்து செல்லும்போது சங்கு ஊதுவது சகஜம். ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் காலம் காலமாக சங்கை ஊதித்தான் பூஜையை துவங்கும் வழக்கத்தை கொண்டுள்ளார்கள். சங்கு ஊதுவது தூய்மை, தெய்வீகம் மற்றும் தீமையை நன்மையை வென்றதாக குறிக்கின்றது. பகவான் விஷ்ணுவின் கையில் உள்ள சங்கு வாழ்க்கையின் சாராம்சத்தையும் ஆதி ஒலியையும் குறிக்கிறது. சங்கு ஊதுவது என்பது விஷ்ணுவின் சுவாசமான ஓம் என்ற புனித ஒலியுடன் இணைக்கப்பட்ட ஆதி படைப்பு குரலை குறிக்கின்றது. சங்கு மற்றும் அதன் ஊதலின் முக்கியத்துவம் அதன் தூய்மை, ஆதி ஆற்றல், புத்திசாலித்தனம், ஞானம், மங்களகரமான தொடக்கங்கள், தெய்வீகம் மற்றும் தீமைக்கு எதிரான வெற்றி ஆகியவற்றை குறிக்கும் வகையில் உள்ளது. இது சுற்றுச்சூழலை நேர்மையாக சுத்திகரித்து உற்சாகப்படுத்துகிறது. தைரியம், மன உறுதி, உறுதிப்பாடு மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துகின்றது. எந்த ஒரு சடங்கிற்கும் முன்பு 3 முறை சங்கு ஊதுவது எதிர்மறை சக்தியை குறைத்து தமஸ் மற்றும் ரஜஸ் அதிர்வுகளை குறைத்து சத்வ அதிர்வுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சங்கு ஊதுவது சுப நிகழ்ச்சிகளுக்கு முன் தீய எண்ணங்கள் மற்றும் செயல்களை அகற்றுவதை குறிக்கிறது. சங்கு ஊதுவதன் மற்றுமொரு நோக்கம் என்னவென்றால் அது எதிர்மறை சப்தங்களை மறைத்து நல்ல ஒலிகளை உருவாக்கி வழிபாட்டிற்கான அமைதியான சூழ்நிலையை உண்டாக்கும். மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளுக்கு மத்தியில் தெய்வீக இருப்பை இடைநிறுத்தி கொள்ள இது நினைவூட்டலாக செயல்படுகிறது. இதை தவிர சங்கு ஊதுவதால் பல உடல் ரீதியான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கின்றன. சங்கு ஊதும்போது அது நம் மூச்சை சீராக்குவதோடு மட்டுமல்லாமல் நம் நுரையீரலின் செயல்பாட்டுக்கு உதவுகிறது. மேலும் சங்கு கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது. சங்கினுள் சென்று வெளியாகும் காற்று கிருமிகளை அழிக்கின்றது. இதனால் தான் சில வீடுகளில் சங்கை வாசலில் மாட்டி வைப்பார்கள். மேலும் கோவில்களில் தீர்த்தத்தில் சங்கை போட்டு வைப்பார்கள். இது நீரில் இருக்கும் கிருமிகளை அழித்துவிடும். சங்கில் இரவு முழுவதும் வைத்திருக்கும் தண்ணீரை குடிப்பதன் மூலமாக மஞ்சள் காமாலை, சரும நோய்கள், எலும்புகள், பற்கள், வயிற்று பிரச்சனைகள் போன்ற பல நோய்கள் தீர்க்கப்படுகின்றன. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மாக்னீசியம் மற்றும் சல்பர் உள்ளன. நீங்கள் சங்கு ஊதும்போது உங்கள் நுரையீரலின் தசைகள் விரிவடைந்து அவற்றின் காற்றோட்டத்தின் திறனை மேம்படுத்துகின்றன. சங்கு ஊதுதல் உங்கள் குரல் வலைகளுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக உள்ளது. இதனால் உங்களின் பேச்சு சிக்கல்களை சரி செய்யவும் இது உதவுகிறது. நீங்கள் இத்தகைய அற்புதம் நிறைந்த சங்கை ஊத விரும்பினால் தேர்ச்சி பெற்ற நபர்களின் சங்கு ஊதுவதற்கான கலையை கற்றுக்கொண்டு பிறகு முயற்சிப்பதுதான் நல்லது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய